NCERT syllabus 9th standard chapter 15 probability la exercise 15.1 la third sum. In class 9 40 students were asked about the months of their birth. அதாவது ஒரு கிளாஸ் 9th கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எந்த மந்த்ல பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா எடுக்கிறாங்க. அதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ஸ்பெசிஃபிக்லாக எதோடைய ப்ராபபிலிட்டி கேட்குறாங்கன்னா ஸ்டூடெண்ட் வாஸ் பார்ன் இன் ஆகஸ்ட் மந்தில் மட்டும் பிறந்த பசங்களுடைய ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம ஏன்றது டிஃபால்ட்டாக எடுத்துக்கிறது. நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஆஃப் நேம் இதை பேர் கொடுத்தாலும் சரி, இல்லை டைரெக்டாக உங்கள் புக் எக்ஸாம்பிள்ஸில் இருக்கிற மாதிரி போட்டாலும் சரி. ஸோ ஏன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்ன் இன் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுங்க. உங்களுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா கொஷனில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு கிராஃபிக்கல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஆகஸ்ட் மந்தில் ஒய் ஆக்சிஸில் என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ன் இன் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எண்ணிக்கையை குறிக்கிறது. ஸோ ஆகஸ்ட்டில் எத்தனை பேர் பிறந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6. என் ஆஃப் எஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அப்படின்றது கணக்கில் பார்க்கும்போது மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ பி ஆஃப் ஏக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் ஏ வேல்யூ போடுங்க, என் ஆஃப் எஸ் வேல்யூ போடுங்க. இது ரெண்டுமே எந்த டேபிள் அடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள். ஸோ மேலே 2 3s are 6, கீழே பார்த்தீங்கன்னா 2 20s are 40. ஸோ இந்த சம்முடைய ப்ராபபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 3/20. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின் 3 காயின்ஸ். நான் கொஸ்டினை ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி எழுதியிருக்கிறேன். 3 காயினை டாஸ் பண்ணுறாங்க சைமல்டேனியஸ்லினா என்ன அர்த்தம்னா ஒரே நேரத்தில் 3 பேர் அல்லது ஒரே நேரத்தில் தனித்தனியாக தான் டாஸ் பண்ண முடியும். ஒரே நேரத்தில் டாஸ் பண்ணுறாங்க, 3 காயினை டாஸ் பண்ணுறாங்க. எத்தனை தடவைன்னு பார்த்தீங்கன்னா 200 தடவை. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவுட்கம்ஸ் அப்படின்றது ஹெச்ன்றது நான் ஷார்ட் ஆஃப் ஹெட்டோடைய ஷார்ட் ஃபார்மாக எடுத்துக்கிறேன். ஸோ 3 ஹெட்ஸ் எத்தனை தடவை விழுதுன்னு பார்த்தீங்கன்னா 23, 2 ஹெட்ஸ் எத்தனை தடவை விழுதுன்னு பார்த்தீங்கன்னா 72, 1 ஹெட்ஸ் எத்தனை தடவைன்னு பார்த்தீங்கன்னா 77, நோ ஹெட்ஸ் அப்படின்னா ஹெட்டே விழல. மொத்தமாக டாஸ் பண்ண ஒவ்வொரு தடவையுமே என்ன தான் விழுதுன்னு பார்த்தீங்கன்னா டெய்ல் தான் விழுதுன்னும் போது அது எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 28 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா கம்ப்யூட் ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 ஹெட்ஸ். அவங்க ஸ்பெசிஃபிக்கலாக இதுக்கு மட்டும்தான் ப்ராபபிலிட்டி கேட்குறாங்கன்னா அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நம்மளோட கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு டீம் மாடல் மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஓனாக க்ரியேட் பண்ணும்போது இதே மாதிரியான கொஷின்ஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த ஃபார்மேட்டில் கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி எடுத்து போட்டுக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஏ அப்படின்றது என்னென்னு வச்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 2 ஹெட்ஸ், அதை அப்படியே வச்சுக்கிறீங்க. ஸோ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டேப்லர் காலமை அப்படியே பாருங்கள். 2 ஹெட்ஸில் எத்தனை ஃப்ரீக்வன்சின்னா அக்கரன்சஸை தான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்றது. ஸோ அப்போ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 72. என் ஆஃப் எஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை டைம்ஸ் விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயினை டாஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 200 டைம்ஸு. ஸோ அப்போ பி ஆஃப் ஏ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 72/200. உங்களுக்கு டைரெக்டாக பெரிய டேபிளில் தெரிஞ்சு அடித்தாலும் சரி, இல்லை எனக்கு டக்குன்னு புரியல அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்மாலர் டேபிள் ஃபார் கேன்சலேஷன். இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 8 டேபிளில் போகும். உங்களுக்கு புரியறதுக்காக இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் 8ன்னு போட்டிருக்கேன். ஸோ 8 9s are 72, 8 2s are 16, ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ 4 0 is 40, ஸோ 8 5s are 40. ஸோ இதோடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9/25. கொஸ்டின் எதில் கேட்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஹெட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா அதோட எதை ப்ராபபிலிட்டி எடுத்து எழுதணும். ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறோம். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.